தமிழகத்தில் தனியார் பேருந்துகளில் முறையான கட்டணம் வசூலிக்கப்படுவதை தடுக்க அரசுக்கு மனம் இல்லையா என்றும் ஏற்கனவே கட்டண நிர்ணயம் குறித்து முடிவு செய்ய உயர்நீதிமன்றம் குழு அமைத்திருந்தது என்று மனுதாரர் தரப்பில் வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். பாலகிருஷ்ணன், வழக்கின் விவரங்கள் என்ன? நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது? வணக்கம் ராஜலட்சுமி. தமிழகத்தில் தனியார் பேருந்துகளின் முறையான கட்டணம் வசூலிக்கப்படுவதை முறைப்படுத்த கோரிய மனுவில் கடந்த 8 ஆண்டுகளாக இந்த தடையை நீக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது குறித்து தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மதுரையைச் சேர்ந்த கபீர் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். அதில் தனியார் பேருந்துகளில் விடுமுறை நாட்களிலும் பண்டிகை காலங்களிலும் அதிக அளவில் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. மோட்டார் வாகன சட்டப்படி அதிக கட்டணம் வசூலிக்கும் நிறுவனங்களின் உரிமத்தை ரத்து செய்யலாம். இவ்வாறு அதிக அளவில் கட்டணம் வசூலிக்கப்படுவதால் வெளியூர்களில் பணிபுரிவோர் சிரமத்துக்கு ஆளாகின்றனர். ஏற்கனவே இது தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்றம் குழு அமைத்து அதன் பரிந்துரையின் அடிப்படையில் உரிய வழிகாட்டுதல்களை பிறப்பிக்க உத்தரவிட்டும் எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆகவே தமிழகத்தில் தனியார் பேருந்துகளின் வழித்தடங்களுக்கு ஏற்ப சரியான கட்டணம் வசூலிக்கப்படுவதை முறைப்படுத்தவும் விளம்பரப்படுத்தவும் அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் பேருந்து நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதோடு ஆன்லைன் மற்றும் ஆமினி பேருந்து நிலையங்களில் திடீர் சோதனை மேற்கொண்டு சரியாக கட்டணம் வசூலிக்கப்படுவதை முறைப்படுத்தவும் உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் அமர்வு மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் கூறுகையில் ஏற்கனவே கட்டணம் நிர்ணயம் குறித்து முடிவு செய்ய உயர்நீதிமன்றம் குழு அமைத்திருந்தனர். அந்த உத்தரவுக்கு 2016ஆம் ஆண்டு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. எனவே காலம் தாழ்த்துகின்றனர். அதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் கடந்த 8 ஆண்டுகளாக இந்த தடையை நீக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, ஏன் இதுவரை தடையை நீக்க மனு தாக்கல் செய்யவில்லை, கட்டணம் வசூலிக்கதை தடுக்க மனம் இல்லையா என்று பல்வேறு கேள்விகளை தெரிவித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து தமிழக அரசு சார்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். ராஜலட்சுமி, தமிழகத்தில் தனியார் பேருந்துகளில் முறையான கட்டணம் வசூலிக்கப்படுவதை தடுக்க அரசுக்கு மனம் இல்லையா என்றும் ஏற்கனவே கட்டண நிர்ணயம் குறித்து முடிவு செய்ய உயர்நீதிமன்றம் குழு அமைத்திருந்தது என்று மனுதாரர் தரப்பில் வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். பாலகிருஷ்ணன், வழக்கின் விவரங்கள் என்ன? நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது? வணக்கம் ராஜலட்சுமி. தமிழகத்தில் தனியார் பேருந்துகளின் முறையான கட்டணம் வசூலிக்கப்படுவதை முறைப்படுத்த கோரிய மனுவில் கடந்த 8 ஆண்டுகளாக இந்த தடையை நீக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது குறித்து தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மதுரையைச் சேர்ந்த கபீர் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். அதில் தனியார் பேருந்துகளில் விடுமுறை நாட்களிலும் பண்டிகை காலங்களிலும் அதிக அளவில் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. மோட்டார் வாகன சட்டப்படி அதிக கட்டணம் வசூலிக்கும் நிறுவனங்களின் உரிமத்தை ரத்து செய்யலாம். இவ்வாறு அதிக அளவில் கட்டணம் வசூலிக்கப்படுவதால் வெளியூர்களில் பணிபுரிவோர் சிரமத்துக்கு ஆளாகின்றனர். ஏற்கனவே இது தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்றம் குழு அமைத்து அதன் பரிந்துரையின் அடிப்படையில் உரிய வழிகாட்டுதல்களை பிறப்பிக்க உத்தரவிட்டும் எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆகவே தமிழகத்தில் தனியார் பேருந்துகளின் வழித்தடங்களுக்கு ஏற்ப சரியான கட்டணம் வசூலிக்கப்படுவதை முறைப்படுத்தவும் விளம்பரப்படுத்தவும் அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் பேருந்து நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதோடு ஆன்லைன் மற்றும் ஆமினி பேருந்து நிலையங்களில் திடீர் சோதனை மேற்கொண்டு சரியாக கட்டணம் வசூலிக்கப்படுவதை முறைப்படுத்தவும் உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் அமர்வு மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் கூறுகையில் ஏற்கனவே கட்டணம் நிர்ணயம் குறித்து முடிவு செய்ய உயர்நீதிமன்றம் குழு அமைத்திருந்தனர். அந்த உத்தரவுக்கு 2016ஆம் ஆண்டு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. எனவே காலம் தாழ்த்துகின்றனர். அதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் கடந்த 8 ஆண்டுகளாக இந்த தடையை நீக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, ஏன் இதுவரை தடையை நீக்க மனு தாக்கல் செய்யவில்லை, கட்டணம் வசூலிக்கதை தடுக்க மனம் இல்லையா என்று பல்வேறு கேள்விகளை தெரிவித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து தமிழக அரசு சார்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலகிருஷ்ணன்.